வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கல்யாணி சுபாஷ். கல்யாணி சுபாஷ். இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? ஸ்பாஞ்ச் தோசை. ஸ்பாஞ்ச் தோசை. யா. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா? அப்ப தண்ணியை வந்து நல்லா அதுல கசப்பு புரிஞ்சா தண்ணி தேங்க முதல்ல? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. சாஃப்ட்டா இருக்கும். சாஃப்ட்டா நல்லா இருக்கும். ஓகே. சோ இந்த ஸ்பாஞ்ச் தோசைக்கு என்னென்ன தேவை அது சொல்லுங்க. ஆயில், கடுகு, சிவப்பு மிளகாய், தக்காளி, பூண்டு, வெல்லம், புளி, சீரகம், வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மைதா, உப்பு, தயிர். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? ஸ்பாஞ்ச் தோசைக்கு தேவையானது மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்தாங்க மிக்ஸ் பண்ணுங்க. முதல்ல மைதா 1 கப் மைதா. ஆமா. தயிர், உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் சோடா, சமையல் சோடா அது கொஞ்சம் போடணுமா? ஆமா சார். அடுத்தது பச்சை மிளகாய் விழுத. அடுத்தது கடுகு தாளிச்சது போடணும். தாளிச்ச கடுகு. ஆமா, தாளிச்ச கடுகு. கொத்தமல்லி. 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 சோ இவ்வளவுதான் இந்த மாவுக்கு? ஆமா, இந்த மாவுக்கு தேவையானது இவ்வளவுதான். சோ இப்போ இதெல்லாம் கலக்கிடலாமா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ணு. அதுக்குள்ள அடுப்பு பத்த வச்சு இத கடாயை வச்சிடலாமா? கடாய். கல் நல்லா சூடாகணும் இல்லையா? ஆமா சார். ஓகே. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? சட்னிக்கா? தக்காளி சட்னி. இத எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? தக்காளி, வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், வெல்லம், இதெல்லாம் போட்டு மிக்ஸில நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். காரமா இருக்கும்? ஆமா, காரமா. அது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணி. இதுதான் இல்லையா? ஆமா சார். ஓகே. நல்ல ஜிவ்வுன்னு இருக்கு. சூப்பர். இதோட காம்பினேஷன் இதுதான் இல்லையா? ஆமா சார். ஓகே, பிரமாதம். இப்போ வந்து நம்மளோட கல் இது நல்லா காயணும் இல்லையா? ஆமா சார். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். கல் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? ஆமா சார். இப்போ இந்த தோசையை ஊத்திடலாமா? ஊத்து. ஸ்பாஞ்ச் மாதிரி வரல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னங்க ஸ்பாஞ்ச் சின்னதா இருக்கு? இது சின்ன சின்னதா தான் போடணுமா? ஆமா சார், அப்பதான் அழகா இருக்கும் பாக்க. மூடி போட்டு முடியணுமா? ஆமா, சிம்ல வச்சிடணும். ரொம்ப தணல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கருகி போயிடும். அதனால இது சிம்ல வச்சுட்டு இது பண்ணணும். 2 சைடும் ஆனா அது? ஆமா, 2 சைடும் திருப்பி போடணும். ஓகே. ஆயிடுச்சான்னு பாப்போமா? ஆயிடுச்சு. இப்போ இது திருப்பி போடலாமா? அடடா, ஓஹோ, ஆஹா, ஜமால். திருப்பி வேண்டாம், ஒரு சைடு. ரெடியா? அது பிளேட். இதோட தக்காளி சட்னி வச்சு பரிமாறி சாப்பிட்டா, பூண்டு தக்காளி இது போட்ட சட்னியோட சாப்பிட்டா சூப்பரா. போட்டுக்கிட்டோமா? கொஞ்சம் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்க, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். ஸ்பாஞ்ச் தோசை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. லேசா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சோடா பூ சேர்த்துக்கோங்க. அரைச்ச பச்சை மிளகாய் விழுதோட சேர்த்துக்கோங்க. தாளிச்ச கடுகு சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல வந்துட்டு ஒரு தோசைக்கல்ல வைங்க. தோசைக்கல் வந்து நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாவுல இருந்து சின்னதா ஒரு தோசையை போட்டு நல்லா கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி மூடி வச்சிருங்க. 2 சைடும் அதை நல்லா ஈவனா நீங்க ப்ரௌன் ஆக்கிட்டே எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்பாஞ்ச் தோசை தயாருங்க.